guys, welcome to our YouTube channel. So இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஓகே guys, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எப்படி ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ flutter.io அப்படின்ற வெப்சைட்டுக்கு போயிடுங்க. ஸோ ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ flutter.dev அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட் நீங்கள் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடும். ஸோ டிசைன் பியூட்டிஃபுல் ஆப். ஸோ அதுதான் வந்து பெட்டர். ஸோ ஃப்ளட்டர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து அதோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே படிச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃப்ளட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கெட் ஸ்டார்டட்ன்றது கொடுங்க. ஸோ கெட் ஸ்டார்ட்னு கொடுத்த பின்னாடி செலக்ட் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆன் விச் ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணும். ஸோ நம்ம வந்து விண்டோஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணுறதுனால விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆக்சுவலாக சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணணும். ஃப்ளட்டர் ஸோ விண்டோஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ விண்டோஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா தான் சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டிஸ்க் ஸ்பேஸ், டூல்ஸ் எல்லாம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த விண்டோஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ சப்போஸ் நமக்கு வந்து விண்டோஸ் 10 இருந்தீங்கன்னா வந்து விண்டோஸ் 10 இல்லாமல் இருந்தீங்கன்னா வந்து விண்டோஸ் பவர் ஷெல் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது வந்து சிம்பிள் இன்ஸ்டாலேஷன் செட்டப் தான். ஓகே கைஸ், ஸோ அப்படியே டவுன்லோட் பவர் ஷெல்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ விண்டோஸ் 10 இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரீ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து வெர்ஷன் கண்ட்ரோல். ஸோ ரெப்பாசிட்டரி வந்து வெர்ஷன் கம்மி சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். ஸோ அது வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கிட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கிறப்ப இங்கே இருக்குங்க எந்த செட்டப் வேணும். ஸோ 64 பிட் அந்த இது சூஸ் பண்ணிக்கோங்க, 32 பிட். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு செட்டப்பை ரன் பண்ணுறப்ப டிஃபால்ட்டாக இருக்கிற ஆப்ஷன்ஸையே செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் எதுவும் மாற்ற வேணாம். அதே டிஃபால்ட்டாக அதே ஆப்ஷன் செலக்டாக இருக்கும். அதை டிஃபால்ட்டாக ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து கிட்டிங் இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் த ஃபாலோயிங் செட்டப். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிப் ஃபைலை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த ஜிப் ஃபைலை இன்ஸ்டால் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் பண்ண ஒரு 530 600 MB கிட்ட வரும். ஸோ அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சி டிரைவில் போயிட்டு ஸோ எக்ஸ்ட்ராக்ட் த ஜிப் ஃபைல் அண்ட் பிளே. ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சி டிரைவில் போயிட்டு என்னோட திஸ் பிசியில் போயிட்டு சி டிரைவில் போயிட்டு வந்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா எஸ்ஆர்சி அப்படின்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ எஸ்ஆர்சிக்குள்ளே ஃப்ளட்டர் அப்படின்ற ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ளட்டர்னு கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளட்டர்னு கிரியேட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ டவுன்லோடில் போயிட்டு அப்படியே வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இப்போ நான் வந்து என்னோடய டவுன்லோட்ஸுக்கு போகிறேன். ஸோ முன்னே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ளட்டர். ஸோ ஃப்ளட்டர் விண்டோஸ் டெப்னு இருக்கீங்களா. ஸோ அப்படியே ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் அப்படின்ட்டுலாம் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே செலக்ட் பண்ணி இங்கே இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு எஸ்ஆர்சி ஃப்ளட்டர், அதாவது அந்த நம்ம இங்கே இது பண்ணோம் இல்லைங்களா. ஸோ இந்த சி டிரைவில் போயிட்டு எஸ்ஆர்சி, ஸோ இந்த லொக்கேஷனை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிச்ச பின்னாடி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்த பின்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து ஒரு கன்சோல் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஃப்ளட்டர் கன்சோல்னு இருக்குங்களா. ஸோ இது வந்து நம்ம ஃப்ளட்டர் கமாண்ட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாத் ஆட் பண்ணோம். ஸோ இது வந்து ஏன் பாத் ஆட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து நம்ம எங்கேருந்து வேணால் ரன் பண்ணணும். இது வந்து ஃப்ளட்டரோட டெர்மினல், நம்மளோட கமெண்ட் ப்ராம்ப்ட், நம்மளோட ப்ராம்ப்ட்லேருந்து ரன் பண்ணுறதுக்காக வந்து நம்ம பாத் ஆட் பண்ணோம். ஸோ அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணலாம், நீங்கள் அப்படி பண்ணலாம். ஸோ அப்டேட் யுவர் பாத் அப்படின்னு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூசர் வேரியபிள்ஸில் போயிட்டு பாத் ஆட் பண்ணும். ஸோ யூசர் வேரியபிள்ஸ் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டுக்கு போயிட்டு என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் கொடுங்க. உங்களுக்கு வந்து இப்படி வரும். ஸோ என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ், ஸோ யூசர் வேரியபிள்ஸ்னு இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பாத் அப்படின்னு ஒன்று இருக்குது, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் கொடுத்தீங்கன்னா வந்து இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். நியூ கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த நம்ம டவுன்லோட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ திஸ் பிசி லோக்கல் டிஸ்க் சி எஸ்ஆர்சி ஃப்ளட்டர் அதில் வந்து பைனரி ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இந்த லொக்கேஷனை
காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸில் இந்த நியூ கொடுத்தோம் இல்லைங்களா? ஸோ நியூ கொடுத்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி அப்படியே ஓகே கொடுத்துருங்க. நான் இப்போ கேன்சல் கொடுத்துறேன், ஏன்னா நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளட்டர் வந்து உங்களோட பாத்தில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்சோல் போயிட்டு ஃப்ளட்டர் டாக்டர் அப்படின்ற கமெண்டை ரன் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது எரர் இருந்தால் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ ஃப்ளட்டர் டாக்டர், ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது எரர் இருந்தால் தெரியும். ஸோ அந்த மாதிரி எரர் இருந்தால் நம்மளோட ஸ்டெப்ஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். இல்லைனா இதுக்கு வந்து ஆக்சுவலாக நெட் இருக்கணும். பட் மோஸ்ட்டாக எந்த எரரும் வராது. நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து இன்னும் அப்டேட் பண்ணல. ஸோ நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்ற உங்களுக்கு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ மிஸ் பண்ணிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ என்னோட ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணுறப்ப வந்து நான் லாஸ்ட் டைம் ஆக்சுவலாக வந்து ரொம்ப டைம் எடுக்கும் பாருங்கள். ஸோ நான் ஆக்சுவலாக எல்லாத்தையும் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணதுனால வந்து எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. நோ இஷ்யூஸ் ஃபோன், நீங்களும் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஃப்ளட்டர் டாக்டர். ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண பின்னாடி டைம் எடுக்குங்க. ஸோ சிஸ்டம் பொறுத்து ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் டைம் ஆகும். சாரி கைஸ். நான் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் வராது. ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஃபிகர்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளக்கின்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ப்ளக்கின்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளக்கின்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களால் வந்து இங்கே சர்ச் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஃப்ளட்டர்னு சர்ச் பண்ணோடனே உங்களுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால டிசேபிள்ன்ற மாதிரி வருது. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து நீங்கள் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணலாம். நான் இப்போ அப்டேட் பண்ணுறேன். பட் நான் உங்களுக்கு இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் இல்லாமல் இன்னொரு பேக்கேஜ் ப்ளகின் தேவைப்படும். என்ன ப்ளகின் பார்த்தீங்கன்னா டாட்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ளகின் வந்து நீங்கள் அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்து உங்களோட ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து ரீஸ்டார்ட் பண்ண சொல்லும். ஒரு ப்ளகின் இன்ஸ்டால் பண்ண பின்னாடி ரீஸ்டார்ட் பண்ணாதீங்க. 2 ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணிட்ட பின்னாடி ரீஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ரீஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ரீஸ்டார்ட் ஆகிட்டு வந்த பின்னாடி வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வர்றப்ப ஸ்டார்ட் அ நியூ ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி கேட்குங்க. ஸோ நீங்கள் அந்த வருதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாங்க. நாங்கள் கிளியர் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்ட் அ நியூ ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி கொடுங்க. கொடுத்த பின்னாடி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ரொம்ப ஸ்லோவாக ஆகும். அதனால் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் ப்ளகின் பேக்கேஜ் மாடல் எதுவும் என்ன பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஒரு ஆப் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் கொடுங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்து நம்மளோட ப்ராஜெக்ட் நேம், ஸோ ஃப்ளட்டர் ஆப் எந்த ப்ராஜெக்ட் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எஸ்டிகே பாத் நம்ம அந்த எஸ்ஆர்சி ஃப்ளட்டரில் இன்ஸ்டால் பண்ணுங்க இல்லையா, அந்த பாத் அதே வந்து ஆக்சுவலாக பண்ணிக்கோ. சப்போஸ் உங்களுக்கு பண்ணலன்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து எங்கே சேவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். ஸோ டி டிரைவில் வந்து நான் ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஃபோல்டர் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட்ஸ், ஸோ அதில் வந்து நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் எதாவது டிஸ்கிரிப்ஷன் வேணும் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து டொமைன் நேம் இருந்தால் இது மாதிரி கொடுங்க. இல்லைனா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா com.example. உங்கள் ஆப் நேம் அதே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கலாம், உங்கள் நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதை நான் வந்து ஆக்சுவலாக நான் இங்கே இன்க்ளூட் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு வேணால் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை டிக் மார்க் பண்ணிட்டு நீங்கள் ஃபினிஷ் கொடுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரன் பண்ணுறப்ப வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நெட் ஆன் பண்ணுறாங்க, பட் இங்கே தேவைப்படாது. பட் இனிமேல் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ உங்களுக்கு அதிகமாக டைம் எடுக்கும். ஸோ பட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும் கைஸ். எனக்கும் டைம் எடுக்குது. ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வர்ச்சுவல் டிவைஸ் வந்து எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றதும் பார்த்துருக்கோம். ஒரே நிமிஷம் கைஸ். ஆக்சுவலாக நான் வேறு ஏதோ இங்கே பண்ணியிருக்கேன், அது ஓப்பன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் வேணும் இல்லைங்களா. சரி ஓகே, நோ ப்ராப்ளம். நான் எப்படி ரன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து இருக்கட்டும். உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து டிஃப்ரெண்ட் கோடாக இருக்கும். நீங்கள் அந்த கோடை பார்த்து எதுவும்
பயப்பட வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லேர்ன் பண்ணுறதுனால அப்படி தான் இருக்கும். ஸோ நான் வந்து எப்படி நம்ம யூஎஸ்பி டீபக்கிங் செட் பண்ணுறது அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வர்ச்சுவல் டிவைஸ் செட் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டம் ஸ்லோ ஆகிடும் அப்படின்றோம் இல்லையா. ஸோ நம்மளோட ஃபோனில் வந்து ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் சார்ஜர் போகிறீங்களா அந்த கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிட்ட பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஃபோன் இங்கே உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும். ஃபோன் இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆனால் இங்கே ஓப்பன் ஆகலையே. ரீஸ்டார்ட் ஒரே நிமிஷம் கைஸ், இங்கே ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ரன் ஆகிறதுனால. ஓகே கைஸ், ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் கோட். நீங்கள் எதுவும் பார்த்து பயப்பட வேணாம். ஸோ நம்ம வந்து கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம இந்த நம்ம மொபைலுக்கு போயிடும். ஸோ நம்ம மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸுக்கு போயிட்டீங்கன்னா செட்டிங்ஸில் ஆப்பில் வந்து போய்ட்டு அபவுட் ஃபோன் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷன்ஸை ஆன் பண்ணும். ஸோ அபவுட் ஃபோன் ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அபவுட் ஃபோன் பார்க்குறப்ப வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்ட்வேர் வெர்ஷன் இல்லைனா மொபைல் நம்பர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை 7 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு 7 to 8 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அந்த மாதிரி டேப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வந்து நான் இந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து யூஆர் டெவலப்பர் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உங்கள் மொபைல்லேயே நீங்கள் வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும், இல்லை யூஎஸ்பி டிபக்கிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை ஆன் பண்ணிடுங்க. அதையும் ஆன் பண்ணலாம். இல்லை இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஆப் இருக்குது. ஸோ நான் அந்த ஆப்பை வந்து யூஎஸ்பி டிபக்கிங் அப்படின்னு ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஆப் வரும். ஸோ நான் அந்த ஆப் இங்கே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இருக்குது அந்த ஆப், நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஒரு சில ஃபோனில் வந்து காம்ப்ளிகேட்டட் ஆப்ஷன் இருக்குதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஓப்பன் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டீங்கன்னே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே யூஎஸ்பி டிபக்கிங்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஆன் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் அதை ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ கொஞ்சம் நேரம் ஆன பின்னாடி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மினிமைஸ் பண்ணிக்க. ஸோ உங்களோட மொபைல் நேம் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஆப்பை நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல க்ரீன் ரன் பட்டன் மாதிரி இருக்குங்களா, ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறப்போ ரொம்ப டைம் இருக்கும். ஸோ நீங்கள் ஆக்சுவலாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் என்னோடய ஆப்பை ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் டைம் எடுக்குங்க சொன்ன மாதிரி. ஸோ ரன் ஆன பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஃபோனில் வந்து உங்களோட அந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மொபைலில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வர்ச்சுவல் டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களோட சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகிடும் கைஸ். ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். நான் இந்த வீடியோவை பாஸ் பண்ணுறேன். ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து நம்மளோட ஆப் இன்ஸ்டால் ஆக போகுது. உங்களுக்கு வந்து மொபைலில் அந்த மாதிரி ஏதாவது கேட்டுச்சுன்னா வந்து நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு, ஸோ நாங்கள் வந்து எரர் வந்துச்சு, நான் திரும்பியும் ரன் பண்ணனா சரியாயிடும். ஸோ இதுதான் நம்மளோட ஆப். ஃபஸ்ட் வந்து Flutter டெமோ ஹோம் பேஜ். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் ப்ரெஸ் த பட்டன் திஸ் மெனி டைம்ஸ். ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து எத்தனை டைம் ப்ரெஸ் பண்ணுறனோ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட Flutter ஆப், ஃபஸ்ட் ஆப் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சும்மா ஒரு சிம்பிள் ஆப்ஸ் பண்ணி வந்து நம்ம இந்த Flutter கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம ஒரு நல்ல யூஐ எடுத்து அதை வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அது மூலமாக வந்து நம்ம சின்னதுலேருந்து பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணி கற்றுக்கலாம் கைஸ். ஸோ ஓகே கைஸ், பாய். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன். Until then, bye from Logan. Thank you.